ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக டேஸ்டியான முட்டைகோஸ் பொரியலை நாம் ஒரு 10 நிமிடத்திலே செய்து விடலாம். நாம் முட்டைகோஸ் கேரட்டை இப்படி பொடியாக நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முட்டைகோஸை கொதிக்கும் தண்ணீரில் 2 நிமிடம் போட்டு வடிகட்டி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டைகோஸ் 2 நிமிடம் கொதி வரவும் நாம் நறுக்கிய கேரட்டை போட்டு நன்றாக கொதித்து வரவும் நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் முட்டைகோஸ் கேரட் வடித்த தண்ணீரை சிறிது பெப்பர் சால்ட் போட்டு குடித்தால் மிக ஆரோக்கியமாக இருக்கும். நாம் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். கடுகு, ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். நாம் நறுக்கிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து விடலாம். நாம் முட்டைகோஸிற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு நன்றாக வதங்கவும் நாம் முட்டைகோஸை சேர்த்து விடலாம். நாம் கொதிக்கும் தண்ணீரில் போட்டு எடுத்ததால் ஒரு 2 நிமிடத்திலே முட்டைகோஸ் கேரட் நன்றாக வெந்து வந்துவிடும். நம் மிதமான தீயில் 2 நிமிடம் வைத்து தேங்காய்ப்பூ, மல்லி இலை தூவி இறக்கிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயம் நாம் தேங்காய்ப்பூ தூவி இறக்கிவிடலாம். தேங்காய்ப்பூ சேர்த்த பின் சிறிது மல்லி இலை தூவி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான முட்டைகோஸ் கேரட் பொரியல் ஹெல்த்தியாக இருப்பதோடு குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.